வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போட்டி கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேரி பிரசன்ட் தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். இது ஒரு அவசர வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நேம் வரும். ஸோ okay, let's get into the gameplay video. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சடப்புடன் கேம்குள்ளே பேர்லாம் இன்றைக்கி லாவா மோடு தான் விளையாட போகிறோம். இது நம்மளுக்கு ஒரு சரியான சேலஞ்சிங்காக இருக்க போகுது, அது மட்டும் உறுதி. ஓகே, இப்போ எவ்வளோ நேரம்டா அவங்கள போகிறதுக்கு? வெயிட் பண்ணு. சரி, கொஞ்ச நேரம் கட் பண்ணிப்போம். இல்லை வந்தாச்சு. அடப்பாவீங்களா, என்னடா மொத்த கேமையவே பிரட்டி போட்டீங்க. இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேமை சேஃப்டியாக தான் விளையாடணும். நம்ம அதுவும் நம்ம அந்த நேமை டிஸ்பிளே பண்ணலாம், வேறு யாரும் இல்லை, நம்ம கிளாஸ்மேட்டு தான். ஐயா அப்போ என்ன கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் ஸ்டேஜு. ஓகே, அப்புறம் அடுத்தடுத்து வர ஸ்டேஜெல்லாம் எப்படி சொல்லி வாய முடியல வச்சானுங்களா? அப்போ இங்கே ஏய் இரு எப்படியோ ஃப்ளூக்கில் தப்பிச்சா. அந்த லைட்டு மேலே குதிக்கலான்னு பொசிங்கிட்டே இருக்கானேடா இவன். யாரா இவன்? எங்கேருந்து வந்துக்கிறான்? இங்கேருந்து இங்கே ஜம்ப்பு. ஆய் இரு இல்லை பார்த்து விளையாடி. லாவா பக்கத்தில் போனாலே பொசுங்கிடுவாங்க. இவங்க லாவாக்குள்ளே விழுந்தால் தான் பொசுங்குவான். இது என்ன புதுசாக லாஜிக்கு தெரியவில்லை. ஓகே, ஏன்னா ஒரு ஏரியாவை தாண்டதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கேன். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இரு அவசரப்படாத. என்ன எங்கே இருக்கான் அவன்? தலையில் ஏரில் வந்துட்டு இருக்கான். இல்லை, நமக்கு ஃப்ளூக்கில் எஸ்கேப் போயிட்டோன்னு நினச்சி போவான். இரு ஓடிடுறேன். என்ன போத்துன்னு கீழே உனக்குதான். இருவான்ட்டேன். எப்படியோ நம்ம ஃப்ளூக்கில் எஸ்கேப் போயிட்டுருக்கோம். அது யாருக்கு தெரியுதோ இல்லையோன்னு தெரில. ஐயோ, கீழே விழுந்துருவோமோ? என்னடா இவ்வளோ டஃப்பாக குத்துக்கிறீங்க? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போனேன்டா, வாசல்லே அனுப்பி விட்டீங்களேடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவனே. இங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்க. எப்போ இந்த இடத்துல நான் ஃப்ளூக்கில் தப்பிச்சது தான், இல்லைனா நானும் இங்கே மாட்டியிருப்பேன். ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவ்வளோ நேரம் இங்கே விளையாண்டுட்டு இருந்திருக்கேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஃப்ரைடே அன்னைக்கு. பார்த்து இந்த சைடில் நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். சிக்கா இந்த சிக்கா அவ்வளோதான். திடீர் இந்த சைடு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரே ஜம்ப். அவ்வளோதான். இப்போ இங்கே தான் நம்மளுக்கு சேலஞ்சு ஆரம்பிக்குது. அது கரெக்டாக தானடா நின்று, அப்புறம் ஏன்னா கீழே விழுந்த. நான் மொபைல் பிளேயருன்றதுனால கஷ்டமாக இருக்குது ப்ரோ. நான் இங்கே என்ன கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படி கஷ்டப்படுறேன்? இறா வந்தாச்சுல. இனிமேல் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஐயோ பொசிங்கிட்டான்டா. இவ்வளோலாம் முக்கக்கூடாது. எனக்கு ஹார்ட் மோடும் இப்படி தான் இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு லெவல் மட்டும் தான் சொதப்பிட்டு இருந்துச்சு. லாவா மோட ஆட சொன்னவனா முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாதுடா. இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இப்படி பொறுமையாக நடந்து போவோம். உயிர் அவ்வளோதான். வந்தாச்சு. வா எப்படி ஜம்ப் பண்ணனா கொஞ்சம் வந்தாச்சு. நம்ம எப்படியோ இந்த சைடோ. ஏன் அந்த இடத்துல ரொம்ப சொதப்புறோம் இவங்க? நம்ம மற்றவங்கள பார்த்து டிப்பி காப்பி அடிக்கலாமா, இல்லை நம்மளே கஷ்டப்பட்டு முன்னேறலாமா? ஒன்றும் புரியவில்லை. எஜ்ஜில் தான் தப்பிச்சு இந்த வாட்டியும். ஓகே, இந்த எவனா அது கால் பண்ணுறது? இரு ஒரு காலம் மட்டும் வந்துடாத. யார் அது கால் பண்ணுறது? டேய் இரு மக்களே, ஒரு சின்ன புதப்பல், அதனால் சொதப்பிடுச்சு, விடுங்க. ஓகே, என்னடா இவ்வளோ கிளிச் ஆகுது? கால் கட் ஆகிடுச்சா அப்படின்னா? இப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு ஓகே, இங்கேருந்து ஒரே ஜம்ப்.
அவ்வளோதான். ஓகே. எங்கடா இங்கே என்னடா இந்த லிவரும் ஒர்க் ஆகலை? அதுலேயாவது விட்டு விட்டு மேலே வந்துச்சுற. இதில் என்னடா இவ்வளோ அசிங்கமா இரு இப்படியே நின்றுட்டுருக்கு இதில் லிவரு. அடுத்த லெவலுக்கு காத்து போப்பாரு. அம்மா கொஞ்சம் விட்டுருந்தா இப்போ நான் பாஸ் பண்ணியிருப்பேன். நாளைக்கு வேறு எனக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு. ஏன்னா சாட்டர்டே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். நான் நல்லா தான் மார்க் எடுத்தேன். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்து தான் அதெல்லாம் இருக்குது. இரு சிங்கிட்டான்டா. என்னது இங்கே இருந்தா டே எனக்கு வாயில் ஹேஷ்டேக்காக வருதுடா. வெறுப்பேற்றுறானுங்களே. நான் ட்ரைனிங் பண்ணதான் இவ்வளோ தூரம் தான். எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னு தெரில. சிங்கிட்டான்டா. பார்த்து போடா. எனக்கு இந்த 1 man person நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி இருக்கிறதெல்லாம் இவன் மூஞ்சியே மறைச்சிது இவன் உடம்பே. அதனால் எனக்கு அடுத்த லெவலுக்கு போகிற அந்த கான்சன்ட்ரேஷனே விட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் நம்ம உஷாராக போகணும். அதுதான் வந்தாச்சு. இங்கே தாண்டிட்டாலே ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி ஐட்டம் தான் நினைக்கிறேன். அப்பா இங்கே பாருங்கள், எட்ஜு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது இந்த இடம்லாம். கொஞ்சம் விட்டாலும் ஸ்லிப் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தூரா போ. இது வேறு டென்ஷன் பண்ணுறது சைடு வந்துட்டு. நம்ம ஏன் அவ்வளோ பெரிய வலிக்கு கஷ்டமான வழியாக இருக்குது. திடீர்னு விழுந்தாலும் விழுந்துருவோம். மண்டையை போடணும். டிப்ரெஷன். அதனால தான் என்ன பண்ணிட்டேன் தினத்தனமாக என்ன பண்ணிட்டேன், இந்த கீபோர்டு மாதிரி இதை எடுத்து இதை எடுத்து இந்த இடத்த தாண்டுறோமான்னு பார்ப்போம். சொதப்பாத. இப்போ நான் டிப்ரெஷனில் என்னென்னமோ பண்ணுறான் இவன். ஒழுங்காக நில்றா ஒரு இடத்துல. நீனாவது லாவாலே அழகாக சர்வே ஆகிற. நாங்களாம் லாவா பக்கத்தில் போனாலே பொசிங்கிடுவோம் நார்மல் மக்கள்ஸ். ரோப்ளாக்ஸ் பசங்க தான் ஜாலியாக இருக்கானுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே பின்னாடி வழியே ஏற்றிட்டானுங்களே. ஓகே ஆனாலும் இவனுக்கு எப்படியோ இறந்தா ரீவைண்ட் பண்ணி வந்துடுறானுங்க. வாயை திறந்தாலே கீழே தள்ளி விட்றான் அவன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயம்மா வாயை திறக்கூடாது. கான்சன்ட்ரேஷன். வாயை திறந்தாலே வாயை திறக்கலாண்டி அடினா நான் என்னடா பண்ணுவேன்? ஓகே ஒப்பிங். ஓகே எப்படியோ இந்த சைடு வந்தாச்சு. ஓகே இரு அவ்வளோதான் வந்தாச்சு. இரு வாழ்க்கையே டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு. நான் என்ன பண்ணுறது? ஐயோ டிப்ரெஷன் இதுக்கு தான் அவனை முடிக்க சொன்னான்னு நினைக்கிறேன். அவனும் விளையாடும் போது மண்டை குழம்பு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் என்னையும் மண்டை குழம்பு விடலான்னு பார்க்குறான். இது வரைக்கும் ஐ திங்க் இந்தியாவிலே இது யாரும் விளையாண்டு போடலன்னு நினைக்கிறேன். அதான் என்னை போட்டு போட சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம யார் பட்டா ப்ரோ பிளேயர் ஹார்டு மோடே முடிச்சு தள்ளிட்டா. இதெல்லாம் எனக்கு தூசு மாதிரி ஜம்ப் பண்ண மாட்டேன்றான். ஏணி டு ஏணி ஜம்ப் பண்ண மாட்டேன்றான். ஒரு இதையும் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அப்படி நம்ம நோட் பண்ணாதான் நம்மளுக்கு கஷ்டமான லெவல்ஸ் எல்லாம் சட்டன்னு முடிக்க முடியும். ஃப்ளூக்கில் ஜெயிக்க வேண்டியது தான். ஆனால் தோத்துட்டேன். ஓகே ஓகே வந்தாச்சு. ஓடு நின்னாதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. புரிஞ்சு இதை நோட் எடுத்துட்டேன்னா ஓகே. நம்ம இங்கேருந்து ஒரு தாவு நோட் எடுத்துட்டோம். அந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்தா நம்மளுக்கு இது இம்பேக்ட் வந்துடும் நினைக்கிறேன். இதை விளையாண்டு இங்கே பாருங்கள் எனக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு விளையாடுறது. பரவாயில்ல, ஒரு புது இது தானே டிப்ரெஷன். புது இது தானே டிப்ரெஷன். எப்போது டிப்ரெஷன் இது சொல்லும் போதே நான் எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கோம்.
ஏன் நான் டிப்ரெஷனாக இருக்கேனா, ஒரு லெவலில் முடிக்கிறதுக்கு இவனை முக்கிட்டு இருக்கேனே. அவன் என்ன டிப்ரெஷன் ஆக தானே இதை போட்டிருப்பான். இதை முடிஞ்சா மூட்றா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பான். லாவா மோடு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. பருப்பு மாதிரி வந்து நின்றுட்டேன். அதனால் நான் ரோப்ளாக்ஸ் கேமாக போட்டுட்ருக்கேன். மாற்றி போடு ப்ரோ, மாற்றி போடு ப்ரோன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. மாற்றி போடாதன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அது மற்ற கேமுலாம் மொத்தமும் டஃப்பாக இருக்குது. ஏன்னா நான் அதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதை போன வாரம் வீடியோ போடல, மன்னிக்கவும். பாயிண்ட்டை பிடிச்சி எப்படி ஜம்ப் பண்ணி வந்தேன்ல. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவசரப்படாமல் இந்த சைடு குடிக்கணும். ஏய் ஃப்ளூக்கு, இதெல்லாம் சரியான ஃப்ளூக்குங்க, ஃப்ளூக் எஸ்கேப். ஆனால் எப்போவுமே ஃப்ளூக்கில் எஸ்கேப் ஆக முடியாது. சொல்லலை, பின்னாடி குத்தி முன்னாடி இறக்கிட்டால. டிப்ரெஷனில் இதையும் குழப்புறேனே. டிப்ரெஷன் 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 பார்க்க ஒர்க் ஆகுதுடா. ஒர்க்லாம் ஆகலை. இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் விளையாண்டு ட்ரைனிங் ஆனது. பாயிண்ட்டை பிடிச்சேன். ஆனால் பாயிண்ட்டை பிடிச்ச வேகத்திலே கீழே வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வேகமாக விளையாட பார்ப்போம். வேணாம்னா நம்ம ட்ரெயின் ஆகிட்டோம். இந்த இடத்துல இங்கேயே நான் ரொம்ப நேரம் நின்று ஆடி இர ஆட்டத்துக்கு கூடியிற கூட்டத்துக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப். இதெல்லாம் ஃப்ளூக்லாம் இல்லை, நானே விளையாண்டு ஜெயிச்சது. ஓகே, இங்கேருந்து அந்த கட்டைக்கு ஜம்ப் பண்ண மாட்டோம்னு நினச்சி நம்ம இன்னொரு ஜம்ப் பண்ணும்போது தான் கீழே விழுறோம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இந்த பக்கத்து கட்டைக்கு போகிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன்ல. இருறா, அந்த பாதி இந்த பையனை மறைச்சிடுறாங்க பாதி உடம்ப. இரு, நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஜூம் ஜூம் ஆகுடா. ஜூம். இப்போ ஃபஸ்ட்டு பேசன் மோடுக்கு வந்துட்டோமா, இப்போ விளையாடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு எதுவும் மறைக்காது, நம்ம கண்ணுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம செகண்ட் பர்சனுக்கு தானே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் செய்யணும். எப்படி ஃபஸ்ட்டு பர்சனை திடீர்னு எடுத்தால் என்ன ஆக போகுது. நம்ம விளையாடுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு பர்சன் வேண்டாம். ஓகே, இவன் எப்போ இப்படி ஆனான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஆயிட்டான், ஆனால் பொசிங்கிட்டான். ஓகே, நம்ம ஏன் நம்ம ஃபேரி பவர் யூஸ் பண்ணக்கூடாது பேசாமல்? லேடிஸ் பவர் யூஸ் பண்ண வேண்டியதான். இதில் ஏன் மேலே ஒரு தப்பும் இல்லை. இந்த கேம் டெவலப்பர் எது கேட்டாலும் கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கேம் டெவலப்பர் தான் வந்தான். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் மோடுக்கு பார்ப்போம், செகண்ட் பர்சன் மோடுக்கு வாங்கி பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா, ஃபேரி மாதிரி. இதுதான் பவர். லேடிஸ் பவர். பார்த்துப்போ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாஞ்சி கணக்கு குடிக்கலாம். அந்த கட்டைக்கு போக கஷ்டப்பட்டோம் பார்த்தீங்களா, அந்த கட்டைக்கு நம்ம அசால்ட்டாக போகலாம். இது லாவா மோடில் ஒரு கிடச்ச ஒரு வாரான்னு கூட சொல்லலாம். ஓகே, டீனு வந்து போடா. இரு டேய் மோ மேலே இருறா. ஃபேரி இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணு. இவன் வேறு குறுக்கால வரானே. இங்கேருந்து இங்கே கஷ்டம் ஈஸி தான். இங்கேருந்து அங்கே கஷ்டம் தான், நான் ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கேருந்து அங்கே ஈஸி, இங்கேருந்து அங்கே கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபேரி பவர் இருக்குல்ல, இந்த ஃபேரி பவர் யூஸ் பண்ணி இங்கேருந்து அங்கே இது தலையில் இடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல விடு. ஃபேரி பவரை பயன்படுத்து. யாம் இருக்க பயமேன்னு சொல்லி நம்மகிட்ட ஃபேரி பவர் இருக்குது. பரவாயில்ல, இந்த ஃபேரி பவர் வச்சு முடிப்போம். லேடிஸ்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் இது லேடிஸ் பவர் தான். ஓகே, ஊயா கூயா. கரெக்டாக போய் கம்பியில். இதெல்லாம் ஃப்ளூக்குங்க, ஃப்ளூக்கு மேலே ஃப்ளூக்கு மேலே ஃப்ளூக்கு. ஃப்ளூக்குன்னு சொன்னாலே அடி விழுது, அடி மேலே அடி. நம்மக்கிட்ட ஃபேரி பவர் இல்லையா, அவன் தான் ஃபேரி பவர் வச்சு நம்மளை விருப்பத்துறானோ. அவனை பேட்டர் எடுத்து அடிக்க முடியுமான்னு பார்ப்போமா. இது ஃபேரி பேட்டர் தானே, இதுக்கு ஒரு தனி ஐக்கிய பவரே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு பயம் யாம் இருக்க பயமே. எவ்வளோ நேரம்டா இதே விளையாண்டுருக்கேன். இப்போ உனக்கு தெரிஞ்ச யாம் இருக்க பயமே. இங்கே நின்று பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஜம்ப் பண்ண வேண்டாம், அப்புறம் மண்டையில் ஊந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? சொல்லு என்ன பண்ணுவேன்? ஓகே, நான் உந்து போடா. குறுக்கால வந்துட்டான் ஃபேரி பையன். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஃபேரி யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இங்கேருந்து நம்ம அதிகமாக ஃபேரி யூஸ் பண்ணால் மாண்டியில் போய் இடிச்சுக்கிறோம். இடித்தா நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. டேய், லெவலை கொஞ்சம் கட் பண்ணணுங்க. ரொம்ப நான் போட்டுனுங்கிறேன். அப்புறம் 1 மணி நேரம் ஆகிட போகுது வீடியோ. இதுவே நான் ஃபேரி பவர் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரம் வந்தேன். ஆமாம், ஃபேரி பவர் யூஸ் பண்ணாமல் வந்தேன். ஓகே,
எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து அங்கே ஏன்டா அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கிற பைத்தியக்காரன்? உனக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் அப்படி உனக்கும் கணக்கு எடுக்காதே. ஐயோ, அங்கேருந்து எப்படி அவன் அங்கே ஜம்ப் பண்ணலாம்? ஓவர்டேக் பண்ணிட்டாங்க நம்மளை. பரவாயில்ல, இங்கே சண்டை போடுறதெல்லாம் முக்கியம் இல்லை, முதல்ல போகிறதுலாம் முக்கியம். லாவா மோடில் எப்படில அவ்வளோ தூரம்லாம் போகுதீங்க? ஏழை ஏழை என்னல இதெல்லாம் செத்த பயிலுக்கு விளையாடுற மாதிரி இருக்கு. இரு என்னடா அது? என்ன போட்டு தருவாங்க போங்கடா. பாட்டுதான் போனேன், நான் பார்த்துக்காதீங்க. ஓகே, ஆனால் அது பூசா இருக்குண்ணா, பூசா இருக்கு. டேய் நோந்து போங்கடா, என்ன அடிக்கிறானுங்க சண்டைக்கு வந்தா? பாப்பிங்களா, மேலே போகிறது ரொம்ப டேஞ்சர் போல. ஆனாலும் போய் தான் ஆகணும், ஏன்னா கேம் முடிக்கணும்ல. ஓஹ்யா, பாருங்க, அவனுங்க 2 பேர் சண்டை போட்டதுனால பின்னாடி போயிட்டாங்க. அதான் ஒரு குரலில் சொல்லுவாங்க, குரலா அது பேர் என்னது, டான்ஸ் ஆடக்கூடாது, அப்பா லாவா மேலே நிற்கிற முடியும். சரியா? நான் டான்ஸ் ஆடவே இல்லை, ஆனால் நான் கீழே வந்துட்டேன். பால் இதுதான் பால். டேய் எங்கடா ஜம்ப் பண்ணுறேன் நான்? ஃபேரி பவர் கூட இவ்வளோ எபிலிட்டி கிடையாது. அவனும் நானும் ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணும்போது அவ்வளோ தூரம் போனோம். பார்த்தீங்களா, 2 பேர் ஜம்ப் எபிலிட்டியும் பூஸ்ட் பண்ணிடுச்சு. பூஸ்ட் இஸ் a secret of my energy. Bam 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 bam. ஃபேரி பவர் இனிமேல் யூஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா இன்னும் இதுக்கு மேலே யூஸ் பண்ண அவசர குணக்கை ஆகிடும். அவனுங்கெல்லாம் எப்படி முடிக்கிறானுங்க? டே எனக்கு மட்டும் ஏன்டா இங்கே கிளிச் ஆகுது? இங்கே மட்டும் ஃபஸ்ட்டு பர்சன் மோட் செட் பண்ணிடுவோமா? பேசாமல் அதுதான் நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் நல்ல ஐடியா. ஓகே, இங்கே ஃபேரி பவர் யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே ஃபேரி பவர் யூஸ் பண்ணாலும் சங்கு தான் எனக்கு. இங்கே ஃபேரி பவர் யூஸ் பண்ணுவோம். ஃபேரி பேபி கேர்ள் ஐயோ ஆடே, என்னடா உண்மையாக பொண்ணு மாறிட்டேன். இருறா, கொஞ்சம் பொறுமையாக ஆடுறா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓ ஷெட், இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம எபிலிட்டி ஒன்றா குறைக்க வேண்டியதான். செகண்ட் பர்சன் எபிலிட்டி இங்கே குறைக்கணும். ஓகே, ஜூம் பண்ணுறா, ஜூம் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. ஜூம் இன், ஃபஸ்ட்டு பர்சன் மோடுக்கு வா, மண்டிக்குள்ளே போ. போ தேங்காய் மண்டையா, உள்ளே போடா. அவ்வளோதான், வந்தாச்சு. நமிகா சே மினாட்டோ ஆன் ஃபஸ்ட் பர்சன். ஓகே, எப்படி தாண்டனா இப்போ நம்ம அப்படியே செகண்ட் பர்சன் வரலாம். அடப்பாவி, கீழே ஃபுல்லாக லாபாவா? ஓகேங்க, நம்ம பவரை யூஸ் பண்ண வேண்டியதான். சிக்கச்சா ஃபேரி கேர்ள், ஃபேரி நம்ம எப்படியும் ஒரு ஃபேரி மேட்டோமா? ஓகே, ஷிட் மாட்டிக்கிட்டோம். எப்படியோ அந்த செக் பாயிண்ட்டை தாண்டிட்டோமே. அந்த செக் பாயிண்ட் திருப்பி வாண்டுற போகிறானுங்க. நான் எப்படி நாங்கள் கீழே வந்துருக்கணும், ஒரு கிளிச்சில் ஜம்ப் பட்டன் அழுத்தி எடுத்து வந்துட்டேன். இங்கே நான் ஃபேரி பட்டன் யூஸ் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் டு டேக் நோட்ஸ். ஓகே, இங்கே நம்ம ஃபேரி பேட்டன்லாம் வச்சுருந்தோம். ஓகே, இங்கே நம்ம ஃபேரி பேட்டனை யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப டேஞ்சர் இல்லை. ஏறிட்டேன் தானே. நல்ல கணக்காக இருக்கே. கீழே விழுந்துடுறா, ஏன்டா? டேய், நான் அவனை சொல்கிறேன்டா, நீ என்ன புசுக்குன்னு கீழே விழுந்துட்ட? பாவி. இரு எப்படி ஜம்ப் பண்ணனா? ஓகே, இங்கே நம்ம நார்மலாகவே ஜம்ப் பண்ணுவோம். ஏன்னா மண்டையில் இடிச்சுக்குது, மேலே போனோம். பார்த்துங்க, பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்துல போய் ஒரே ஜம்ப். இரு, ஆமாம். ஐயோ, என்னோட இது வேறு சார்ஜ் காலி ஆயிடுச்சு. மவுஸுக்கு சார்ஜி காலி ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப் போடணும். எவன் அந்த குண்டு பேரி இவன் மேட்ரு லேவா மேலே நடந்து வருவானா? நம்ம லேவா மேலே நடந்து வந்தால் நம்மளை இதுன்றுவானுங்க. பாவிலாம், இப்போ வரையும் மவுஸுக்கு வேறு சார்ஜ் இல்லையா? சரி, இதுலேருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? விட மாட்டிங்களா? ஓகே இரு அமைதி. அப்படியே நான் சார்ஜ் போட்டு விளாண்டுட்ருக்கேன் இப்போ. ஓகே, பேட்டன் யூஸ் பண்ணுவோம். டேய், இப்போ நீ ஏன்டா வந்த குறுக்கால குண்டா?
இந்த குண்டை தொல்லை இங்கே அதிகமாக இருக்கும் போல், அதனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக விளையாடணும் அந்த இடத்துல. டாய் குண்டா ஏன்டா வர? நான் அவுட் பண்ணல, ஏன்டா திருப்பி வர? டேய் குண்டு போயில பாவி. இவனுக்கு மட்டும் லாபம் வேலை நடக்கிற எபிலிட்டி, நம்மளுக்கு மட்டும் சோம்பி போன எபிலிட்டியா? என்ன இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. டே பொசிக்கிட்டேன்டா, ஏன்டா வந்து திருப்பி வச்சு வெறுப்பேத்துற? அட பாவி. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஜம்ப்பு. டேய் அட பாவி, இருடா இருடா. அடி அடிச்சு மண்டையை ஓடா அவனுக்கு அப்போ தான் மண்டையில் மூளை ஏறும். that's a people of fair and fair, everybody is dead. நான் எப்படியோ இவ்வளோ தூரம் வந்தேன், ஏன்னா கிளிச் ஆயிடுச்சு. ஜிகா சே. ஓகே, எப்படியோ புஷ்தான். அவன்கிட்ட பிடிச்சி செத்தா பரவாயில்லைங்க, அவன் திருப்பி வரமாட்டான். ஆனால் அந்த லாவா கிட்ட செத்தா தான் டிஸ்அட்வான்டேஜ், நிறைய ஆயிரக்கணக்காக டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம நிற்கவே கூடாது. லாவா மோல்ல நின்னாலே நம்மளுக்கு குத்தம், சொல்லலை நின்னாலே நமக்கு சங்கு ஊதிடுவானுங்க. ஏன்னா லாவா மோட் அந்த மாதிரி. ஐயோ வேறு நம்மளை பார்த்துனாங்க. டி லாவா கையால் சாவாதரா, அவன் கையால் சாவுடா. ஏன்டா என் லாவா கையால் சத்து என்ன சாவடிக்கிற? ஓகே, செத்தா அவன் கையில் மட்டும்தான் சாவணும். நீ லாவா கையில் சாவறதுக்குன்னு நேரமே இல்லை. திடீடி குத்திடாதரா, குத்திட்டானே. வா வந்து புடிவா, அதானே உன் ஆசை. லாவா கையில் சாவுறது ஒரு பக்கம் இருக்குது, இவன் கையில் சாவுறது ஒரு பக்கம் இருக்குது. இவன் கையில் செத்தா திருப்பி வந்து பிடிக்க மாட்டாங்க. வந்து பாருங்களேன், திருப்பி வந்து ஓடி வந்து பிடிக்கணும். பைத்தியக்காரா, பிடிச்சிட்டல போடா. யாருங்க இவன்? பைத்தியக்காரன், நான் சத்தியமாக கேட்குறேன். டேய் பைத்தியக்காரா, துரத்துறதை நிறுத்துறான் முதல்ல. பைத்தியமே துரத்துறதுனால தான் உனக்கு குண்டுபேரின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறானுங்க. அதை முதல்ல நோட் பண்ணிவிட்டு அதை முதல்ல மாற்ற ட்ரை பண்ணு, சரியா? அப்புறம் வந்து எல்லாரையும் பிடிக்க ட்ரை பண்ணு. நல்ல விஷயங்கள் பேசணும், ஓகே? நல்ல விஷயங்கள் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. டேய் குண்டுபேரி, உனக்கு கொன்று வேண்டா. எம்மா ஃபேரி இல்லாமலே நம்ம ஆயிட்டுக்கு ஜம்ப் பண்ணுறானே. ஓகே, ஆனால் பரவாயில்லே. அவனை நம்ம ஜம்ப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண அவன் மாட்டிக்கிறாங்க. இன்னும் நம்ம துரத்துறானா? ஆமாம். என்னடா இங்கே உடஞ்சிருக்கு? சும்மா வெறுப்பேற்றுறதுக்கு உடச்சி வச்சுருக்கானுங்களா, இல்லை நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு உடச்சி வச்சுருக்கானுங்களா? ஐ டோன்ட் கேர். என்னடா லாவா மோல் எல்லாத்தையும் டஃப் பண்ணி வச்சுருக்கீங்க எவ்வளோ முடியுமோ. இதெல்லாம் ஃபேரி இல்லாதவங்களுக்கு என்ன நிலமைன்னு யோசிச்சு பாருங்களேன். இல்லை நான் ஃபேரி வச்சு முடிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஃபேரி இல்லாதவங்களுக்கு என்ன நிலமை? சரி ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. அதை உணர்ச்சி நம்ம சந்தோஷப்படணும். இந்த மாதிரி ஃபேரி இருக்காதவங்க இல்லாதவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது, ஓகே? தப்பாக பேசினா போஸ்ட் தான் பின்னாடி. ஆண்ட வழக்கில் தான் நம்ம விளையாட முடியும், என்ன பண்ணுறது? அப்படி தான் விளையாண்டாகணும். ஓகே, க்ரீப்பி, இட்ஸ் ஸோ க்ரீப்பி. இப்போ நம்ம எங்கே போனோம்? நம்ம போய் சவல் எடுக்கணும் முதல்ல. சவல்லாம் தேவையில்லையா? சரி பரவாயில்ல. இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, ஆபியுமே நடந்து போகிற மாதிரி இருக்குது. பாவீங்களா, இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கங்க. திருப்பி பேரிக்கிட்டே போய் சுற்றிட்டு வான்ற போகிறானுங்க. அது அப்புறம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஈடு கொடுத்ததாலும் பார்க்குறவங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ போடுறவங்களுக்குலாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது யாரையும் அவ்வளோவா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேன். அவங்க ஹார்ட் ஒர்க் தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு யூடியூபராக இருக்கும்போது தான் இந்த ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கஷ்டப்பட்டு பெருசாக வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கும் ஒரு சைடில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லது பேசினாலும் அடி, கெட்டது பேசினாலும் அடி, பேசலைனாலும் அடி. நான் என்ன பண்ணுவேன் அப்போது? சரி ஓகே, நம்ம என்னவோ நம்ம கைப்பக்குவத்துக்கு வந்தால் தான் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துலேருந்து கீழே வந்தால் போய் டேரெக்டாக போய் சாமிகிட்ட அடைய வேண்டியதுதான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அங்கேருந்து நம்ம இப்போ வந்து இங்கேருந்து அடிப்படுதா? ஃபேரி பவர் யூஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் வேணாம் இரு, மவுஸுக்கு இங்கே ஒரு சைடில் கரண்ட்டு போவேன். அது எப்பறம் நாங்கள் போயிட்டேங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு தடவை நம்மளுக்கே டைம் வேஸ்ட்டு நம்ம கணக்கு படுக்க தேவையில்ல, லைஃப் வேஸ்ட்டு நம்ம கணக்கு எடுக்க தேவையில்ல. நம்மளுக்கு எப்படியோ இப்படி திரும்பி ரிவைண்டு தான் வரப்போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆட பார்ப்போமா?
ஓகே, பொறுமையாக எப்படி ஒரே ப்ரொசீஜரில் ஆட ட்ரை பண்ணாமல் இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி ஆடுவோமா? மாற்றி கொஞ்சம் திருப்பியும் ட்ரை பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜரு கொஞ்சம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு அந்த ப்ரொசீஜரு. யாய் மண்டியில் போய் இடிச்சுக்காதரா. இருறா 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 இருறா. நம்ம ஏன் ஃபேரி ப்ரொசீஜரை ட்ரை பண்ணக்கூடாது? முதல்ல இந்த ப்ரொசீஜரை ஒழுங்காக ஒர்க் ஆகுது. இல்லை ஃபேரியை ட்ரை பண்ணிடுவோங்க, பெட்டர் ஆப்ஷன் அது. ஓகே, ஃபேரி. இது நான் ஏன் அங்கேருந்து அங்கே வரைக்கும் தாவ ட்ரை பண்ணேன்? டி ஃபேரி பேட்டன் எடுறா பைத்தியக்காரா. ஓகே, ஃபேரி பேட்டன் எடுத்தால் நம்மளுக்கு அவ்வளோவா எதுவும் சேஞ்சஸ் வர்ற மாதிரி இல்லை. அதனால் இப்போதைக்கு நம்ம ஃபேரி பேட்டன் யூஸ் பண்ண தேவையில்ல இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு லெவல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு எப்படியும் இந்த லெவலை தாண்டியாச்சு. எப்படி தாண்டணும்னு நான் நோட்டீஸ் எடுக்கணும், ஆனால் நான் எடுக்கலை. விழுந்துட்டோன்னா கஷ்டம், அதான் பார்க்குறேன். ஓகே ஓகே, இந்த ஓட்டையில் கரெக்டாக பார்த்து குடி. அப்படியோ, ஓட்டையில் பார்த்து குதிச்சு வந்தாச்சு. ஆனால் இனிமேலே இங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கா, இதையும் தாண்டணும். இங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கா, இங்கே பாருங்கள் கயிறு தொங்க விட்ருக்கானுங்க. இதில் வச்சு அடித்தா நம்ம எலும்பெல்லாம் நொறுங்கிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து ஆடணும் இங்கே. அப்பா ஓகே. இது எப்படி அடிச்சுது? நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. டிஸ்டன்ஸுக்கு என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு மாஸ் வெலாசிட்டி ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் அசஸ்டாக இதை நான் இதே மணிக்காமல் முடிச்சிருவேன். ஒழுங்காக போயிடு. அவ்வளோதான், வந்தாச்சு. இங்கே இப்போ அந்த கொம்பு பிடிச்சி போகணுமா? பிடி. அவ்வளோதான். இப்போ நான் பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி ஜம்பு ஜம்பு ஜம்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு கயிறு பிடிக்கணும். பிடி. பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போயிட்டு முன்னாடி போய் ஒரே ஜம்பு. ஜம்ப் பண்ணியாச்சா? இப்போ அந்த டிப்புக்கு போயிட்டு ஃபேரி பேட்டனை கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரே ஜம்ப். ஓகே, இங்கே ஒரு ட்ராலி பிடிக்கிற மாதிரி இருக்குது. பிடிச்சிட்டு போ. ஓகே, எங்கே இரு. புரியுது புரியுது. நம்ம இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக அடி விடுற மாதிரி தான் தந்துருக்கானுங்க. ஓகே, நான் அழுத்திட்டேன்டா அதை. அட பாவிங்களா, நான் அழுத்துனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டைப் பேட்டர்னே அழுத்துவோம். இப்போ ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். டைப் பேட்டர்னே அழுத்திட்டேன். கெட்ட கெட்ட வார்த்தை எழுத்துட்டுவேன். டைப் பேட்டர்னே அழுத்திட்டேன். எனக்கு டைப் பேட்டர்னை திருப்பி அழுத்துவோம். ஓகே, டைப் பேட்டர்னில் அழுத்தினதில் ஒர்க் ஆகிடுச்சு. இரு, இங்கே இருக்க வில்லனுங்கடா. இங்கே இருக்க வில்லனுங்க. ஐ டோன்ட் கேர். திருப்பி டைப் பேட்டர்ன் அழுத்தணுமா? கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்க. அதனால டைப் பேட்டர்னே அழுத்துவோம் எல்லாருக்கும். டைப் பேட்டர்ன். ஓகே, அவ்வளோதாங்க. எப்படியே இப்போ நமக்கு அவ்வளோ டைப் பேட்டர்ன் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபேரி பேட்டர்ன் எடுத்துப்போம். ஓகே, ஃபேரி பேட்டன் நீங்கள் அது இங்கே யூஸ் ஆகுது. ஓகே, ஃபேரி பேட்டன். ஓகே, லெஃப்ட் சைடில் என்ன டார்க்காக இருக்குது? பூந்து போவோம். என்ன லாவா? லாவா. இங்கே எங்கேயும் ஒரு ரூட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ரோட்டீன் பார் எடுத்து குடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, டைப் பேட்டர்னே எடுத்துவோம். டைப் பேட்டர்ன். ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. டைப் பேட்டர்ன் எடுத்துச்சு. என்னது பொசுங்கிட்டேண்ணா? ஆனாலும் நம்மளுக்கு இது பொசுங்கினாலும் ஓரளவுக்கு யூஸ் ஆகிருக்கே. ஓகே, நம்மளுக்கு ஜம்பும் பூஸ்ட் அதிகம், ஸ்பீடும் பூஸ்ட் அதிகம். ஆனால் இங்கே நம்ம கொஞ்சம் உஷாராக விளையாடணும். ஏன்னா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் விட்டோம்னா உயிர் போயிடும் தம்பி, உயிர் போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து விளையாட வேண்டியதாக இருக்கீங்க. ஓகே, பலனத்தை பொசுங்கிட்டான். ஓகே, என்ன பண்ணுறது? பொசுங்கிட்டான், என்ன பண்ணுறது? ஓகே, pull him front. Okay, pull him front. Pull him backside. Don't care. Pull him front. Pull him front. Or pull him back. I don't care. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டர்ன் him right. இரு, வலிக்கிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலாக மட்டும் நம்ம விடவே கூடாது. டர்ன் him front. Turn him front. ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி பேட்டன் வச்சு முடித்தேன்னு சொல்லி பிரபலமாக சொல்லலாம். ஃபேரி பேட்டனாவது வச்சு முடித்தேனே.
அதை விட்டு தள்ளு. சில பேர் ஃபேரி பேட்டர்ன் இல்லாமல் கூட ஒருத்தர் கூட முடிக்கலையே, ஃபேரி பேட்டர்ன் வச்சு கூட ஒருத்தர் கூட முடிக்கலையே, அது ஒரு ப்ராப்ளம்ல. ஓகே, இதுதான் கிரைன். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் இது வரைக்கும் வந்ததில்லை போல். நான் ஃப்ளூக்கில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவ்வளோ தூரம் ஆடிட்டேன் எப்படியோ. ஆனால் அந்த ஃபஸ்ட் லெவல் தான் ரொம்ப திக்கிச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல எதுக்கோ ஃபஸ்ட் லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஓகே, மேலே குதிக்கணுமா? ஃபேரி பேட்டர்ன் வச்சுருக்கோமே, ஒரே நம்மளை குதி. ஓகே, இங்கே கொஞ்சம் ஃபேரி பேட்டர்ன் யூஸ் பண்ணால் மண்டை இடிச்சுப்போம் மேலே. இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே மேலே இடிக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு ஜம்ப்பு, இங்கே வந்து ஒரு ஜம்ப்பு. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இந்த சைடு ஜம்ப் பண்ணி வந்துட வேண்டியதானே. எப்படி பெஸ்ட் ஐடியா யூஸ் பண்ணனா? பொசிங்கிட்டான்டா. ஓகே, லாவா. இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்கு இங்கே இப்படியே நடந்து வாக் போட்டு வந்துடலாம்ல. ஆமாம். ஓகே, இங்கே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக யோசிச்சு இன்கமிங் காலா. சரி ஓகே, நான் இன்கமிங் காலா அப்புறம் அட்டன் பண்ணுறேன், மன்னிச்சிக்கோ யாராக இருந்தாலும். ஓகே, இப்போ நம்ம மேலே போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மேலே சட்டுன்னு ரியாக்ட் பண்ண முடியலங்க நம்மளால். எப்படியோ அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. ஓகே, எவன்டா அது இன்கமிங் காலுக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்குது? இதே நான் கேமை கஷ்டப்பட்டு முடிக்கலான்னு பார்த்தா இன்கமிங் காலை போட்டு தாக்கிடுவானுங்க போல. இருடா இரு, கொஞ்சம் பொறு. வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது அது என்ன இன்கமிங் கால்? ஓகே, இன்கமிங் காலாக இருந்தாலும் அவுட் கோயிங் காலாக இருந்தாலும் நான் லேட்டாக தான் வந்து அட்டன் பண்ணுவேன், சரியா? ஓகே ஓகே, நம்ம அட்டன் பண்ணலை, அட்டன் பண்ண மாட்டேன். ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து நான் அட்டன் பண்ணிக்கிறேன். ஐயோயோ. ஓகே டேய், ஓகேடா, ஃபேரி பேட்டர்ன் யூஸ் பண்ணியா இவ்வளோ கஷ்டம்? டேய், கால் போட்டு சைக்கோமே கால் பண்ணிகிட்டு இருக்கான். யார் அவன்? ஓகே, மாட்டினா செஞ்சிடான் அவனை. சரி ஓகே, நம்ம வந்து விளையாடுவோம். அவசரப்பட்டேன், ஆனால் கரெக்டான நேரம் பார்த்து அவசரப்பட்டிருக்கேன். அதுக்கு சந்தோஷப்படு. ஏண்டா இரு, பார்த்து போடா. ஏய் போடா, உனக்கெல்லாம் அட்டன் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாது. ஓகே, ஏண்டா ஃபேரி பேட்டர்ன் வரதுக்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ நார்மல் பேட்டர்ன் வச்சுருக்கவங்களாம், இல்லைனா பேட்டர்னே வச்சுலாதவங்களாம் அப்போ எப்படி வருவான்? ஓகே, இரு சைடு பட்டனை பிடிக்க முட்டேனே. ஓகே, கிளச்சை ஷேர் பண்ணணும் முதல்ல. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபேரி பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் போட்டுகிட்டே இருக்கான் சைக்கோ மேலே சைக்கோ மாதிரி. யார் அவன் தெரில, மாட்டினா சிக்கன் பண்ணுறோம் அவனெல்லாம். ஓகே ஓகே, இங்கே விளையாட போகிறேன். அவ்வளோ என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும், இவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்டு இருக்காப்புல. யார் இது? யார் இவன்? மாட்டுனா விட மாட்டேன் சும்மா வேடா. ஏய் ஏன்டா விழுந்த? விழாதே விஸ்வகிஷோர் விழாதே, இரு விழாதே தேவுடா பார்த்து போடா, இல்லைன்னா உனக்கு சவுதா. ஐயா கொண்டுருவான் சத்தியமா. சைக்கோ மாதிரி நான் சைக்கோ மாதிரி கால் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இவன் சைக்கோ மாதிரி கீழே வந்துட்டு இருக்கான். யாரா நீங்களாம்? லைஃப்பில் ஃபுல்லாக ஐயோ டிப்ரெஷன் தான் மாறி சொல்லிட்டேன், மன்னிச்சிரு, தப்பாக எடுத்துக்காத. ஓகே, that is all about depression. ஓகே, don't take it bigger. பெகர்ன்றது பிகர். பெகர்னு சொன்னா பிகர்னு சொல்கிறேன், நானே மறந்துட்டேன் பாருங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் சொல்லிவிடுங்க. மறக்காமல் வச்சு போங்க. சும்மா சொல்ல வந்தால் அப்படி வாய் வளருது. இரு வந்துட்டான். ஜம்ப்பு கொடுத்தேன், ஆனால் இவன் ஜம்ப் ஆகலை. ஏன்னா இவ்வளோ இருட்டாக இருக்கீங்க? ஓஜி பிளேயர்ஸ்க்கு தான் எப்படி போகணுன்னு தெரியும், ஆனால் எனக்கு தெரியும்டே. ஏன்னா நானும் பேரி பர்சன் ஓஜி பிளேயர் தான். அடே ஒரு அட்டம்ல தாண்டினா அப்படியே தாண்டி வச்சு இருட்டான இடத்திலும் தாண்டி வந்தாச்சு. ஓகே,
இதில் ஃபேனு கழண்டுச்சா? இதுன்னு ஒரு டஃப்பான லெவலுங்க. நான் பேரி பிரசன்ட்லேயே ரெண்டுதுலேயே இதுதான் ஒரு டஃப்பான லெவலு. ஆனால் அந்த லெவலில் இந்த கேமில் இல்லை போல். நான் சொன்னேன்ல போக போக ஈஸி ஆகிடுச்சு, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்லாம் சொன்னேன்ல. அந்த மாதிரி நடக்குதா? அதுதான் விஸ்வத் கிஷோர். ஓகே நான் வந்தாச்சு. அப்படியே திரும்ப விசில் போடு கேமிங். டண்டக்கரட்டக்கு டண்டக்கரட்டக்கு டண்டக்கரட்டக்கு. நம்ம ஏரில் பறந்து வர்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டானுங்க போல. இங்கே ஒரு குண்டா வருவான் தானே, அவன் இல்லையா? இருக்கானா? ஏன்னா நிறைய பாஸ் இருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லை கைஸ். அந்த 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 ஜெயில் ஏரியாவில் ஒருத்தன் வருவான், அவன் இல்லை. இந்த கேஃபட்டேரியா இடத்துல ஒருத்தன் வருவான், அவன் இல்லை. எல்லாரையும் தின்னுட்டான் போல். அவனே குண்டாக தான் இருப்பான். இதில் அவனுக்கு தின்னா இவன் இன்னும் எக்ஸ்ட்ரா குண்டா இருப்பானே, அதான் கருகரின்னு ஆகிட்டான் போல். அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவன் ஃபேஸ் கருகரின்னு இருக்கும். ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே காலு புசிங்கிடுச்சு. பார்த்து போடா விஸ்வத் கிஷோர், இல்லைனா மண்டை அடிபட்டு செத்துருவேன். ஓகே மண்டை அடிபட்டு செத்துட்டேனே. நோட் எடுத்துட்டேன். இந்த வாட்டி அந்த லெவலில் நான் முடிச்சிடுவேன். நோட், யூ மஸ்ட் டு டேக் நோட்ஸ். ஐ டுக் அ நோட், ஸோ ஐ ஷுட் பி ஹாப்பி. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்போம், ஏன்னா நம்ம நோட் எடுத்துட்டோம். யூ மஸ்ட் டு டேக் நோட்ஸ். நோட்ஸ் எப்படி புரியுதா? இந்த இடத்துல நின்றுட்டு இந்த இடத்துக்கு தாங்கணும். அப்படி நோட்ஸ் எடுத்தபடி ஊற்றுட்டேன்னா ஓகே. அப்படியே கிரைண்டர் அரைக்கிற சத்தம்லாம் கேட்குதா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, நைட் எடுக்கிறதுனால எல்லாம் நடக்க தான் செய்யும். குறுக்கால சவுண்டு வரும், அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்னும் இவ்வளோ பெரிய யூடியூபர் ஆளே, ஒரு ப்ரைவேட் ரூம் வாங்கி அங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது. இந்த மாதிரி ஆகணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யாரையும் நான் எடுக்கிறது பெரிய யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட். அங்கே எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நல்ல யூடியூபராக இருக்காங்க சொல்லுங்கள். அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ், உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நான் ஒருத்தருக்காக தான் போடுறேன் இந்த வீடியோவும். ஏன்னா என் சப்ஸ்கிரைபருக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன். அதுக்கு இது ஒரு மீனிங். ஏன்னா வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா சரியான கஷ்டம். அதாவது ஹார்ட் மோடோட 4, 5, 5, 6 மடங்கு கஷ்டமாக இருக்க கேமை சப்ஸ்கிரைபருக்காக இறங்கி விளையாண்டுருக்கேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே இப்போ டைப்பர் பட்டன் தான் யூஸ் பண்ண முடியும் போல். ஓகே அது யூஸ் பண்ணியாச்சு. ஐயோ பட்டன்லாம் கிடையாதா, ஒரு அடி தான். என்னடா போட்டு இதில் போனால் பொசிங்க இருக்கணுமே. அதெல்லாம் என்ன ரோப்ளாக்ஸ்லாம் என்ன இது இருக்குது, என்ன லாஜிக் இருக்குது? ஒன்று விளாட்டோம். ஆனால் அதுக்கு நான் ரோப்ளாக்ஸ் கேமை கிண்டல் பண்ணல, எனக்கு பிடிச்ச கேம் அது. இப்போதுக்கு நான் கீழே போனேன். டாய் இதுலேயே ஸ்பீடு பேட்டர்னாக இருக்கணுமா? இல்லை சாவறது தான் டிஃபால்ட்டு போல், அதான் மேலே வந்துட்டேன். நீங்கள் ஓகே இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்தான். நம்ம தான் டாப் ஸ்கோரில் இருப்போம்னு நினைக்கிறேன் போர்டில். லாவா மோடு கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் தான் ஃபஸ்ட்டில் இருப்பேன் போல இந்த சர்வரில். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன். டைப் பேட்டன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போவோம், அப்புறம் நோட்டீஸ்லாம் வச்சுப்போம். ஓகே மச்சன் ஹோல்ட் ஆன். ஓகே இப்போ நான் வந்தாச்சு. வந்துட்டேன். குறுக்கால கிறுக்குமே இப்படி பாட்டு பாடுறது என்னோட ஒரு ஜீன். அதாவது அப்போ தான் என்னால் ஸ்பீடாக விளையாட முடியும், எதை பற்றி யோசிக்காமல். ஓகே இந்த இடத்த இங்கே கீழேருந்து வருவாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டானுங்க இந்த கேமில். நம்ம கொஞ்சம் இந்த கேமில் உஷாராக தான் இருக்கணும். என்ன மேலே டாய் சைக்கோப்பையா, ஏன்டா சும்மா கால் பண்ணிகிட்டு இருக்க? நீ கால் பண்ணுறதுலாம் நீ யாருக்கு கால் பண்ணணும்னு தெரியுமா? யாருக்கு வேணாலும் கால் பண்ணிங்க, ஆனால் இங்கே கால் பண்ணாத. ஏன்னா நான் யூடியூப் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதாவது லாவா மோடில் ஒரு இம்பாசிபிளான இடத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் லீவ் பண்ணான்றாங்க. ஆனால் நான் எல்லாம் உங்களுக்காக பண்ணுறேன். ப்ளீஸ் நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த 3த்தையும் பண்ணிங்கன்னா ஓகே. ஓகே நம்ம விளையாடுவோம். ஐயோ மாட்டிக்கிச்சு, கால் மாட்டிக்கிச்சு டாமி. ஓகே ஓகே வரலாம், அதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட். ஓகே ஓகே
ஆடுவோம். ஓகே. ஏய் வந்துடாத. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர போகிறோம். சட்டுன்னு முடிச்சிடும். 5 நிமிஷத்தில் முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் ரன்னு ஒரு வெறியை வச்சு முடித்தா பரவாயில்ல. ஆனால் கஷ்டமாக இருக்கே, எப்படி முடிக்கிறது? ஓகே இங்கே பாருங்கள், குறுக்கால கேப் வச்சுருக்கானுங்க. ஜம்ப்னா மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேரி பேட்டன் யூஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து ஸ்பீடாக விளாட முடியும். பார்த்தீங்களா, இங்கேருந்து கிளைம் பண்ணி போகணுமா? ஓகே அங்கே முதல்ல பலகை வச்சு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. புதுசாக ஒரு ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் கீழே இதுவே இல்லை, வழியே இல்லை. அப்போ என்ன மேலே வழி? கீழே தான் வழி போல. சும்மா கொடுத்து வச்சுருக்கானுங்க போல இங்கே. பார்த்தீங்களா எப்படிலாம் ஏமாத்துறானுங்கன்னு. ஓகே வெயிட் பண்ணி கீழே மேலே போகணுங்க. ஐயோ மேலே தான் போகணும் போலையே. அதாவது மேலே போய் இப்படி வந்து இங்கே ஒரு ஜம்பை போட்டு இங்கே எவன்டா அது அங்கே சுடுறது. இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பை போடணும். எவன்டா அது? நம்மளே சுட்டுட்டாங்க. எவன்டா அது? ஓகே நம்மளே சுட்டுட்டான். ஓய்யா கரெக்டாக டார்கெட் வச்சு குடிச்சிருந்தா இந்த பிரச்சனைலாம் தேவையா கோபி. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இங்கே வந்து ஒரு ஜம்பை போட்டு இங்கே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டு அப்புறம் நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பை போடணும். ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ட்ரிக்கு மாட்டிக்கிச்சு. ஓகே சரி ஓகே இங்கே ட்ரிக்கு. ஓகே ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ஒயரை பிடிச்சி போயிடுவோமா? ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஓகே ஒயரை பிடிச்சி இங்கே ஒரு ஜம்பு போட்டு வரும். தம்பியை நம்ம முடிக்க விட்றா ப்ளீஸ்ரா. ஓகே அவன் நம்மளை புண்ணியம்பா தான் பார்க்குறான். ஓகே இங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட்டா சூப்பரு. இங்கேயும் வில்லன் இல்லை போலங்க, ஃப்ரீ தான் ஏரியா. அதனால் நம்ம சீக்கிரமாக முடிக்கலாம். ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட்டு இங்கே வந்துட்டோம்னா இங்கே ஏரியா அசம்பிள். ஓகே இங்கே வந்தாச்சு. இங்கே ஃபேரி பட்டன் யூஸ் பண்ணுறது டேஞ்சர், அதனால் இங்கே யூஸ் பண்ண தேவையில்ல. ஓய்யம்மா இவன் நம்மளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட போகிறான். இவன் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் இவனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படி. ஐயா டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறான்? உன்னை பார்த்து பயந்து நான் கீழே வந்துட்டேன்டா. சரி பரவாயில்ல விடு, நம்மளை தான் அரெஸ்ட் பண்ணி வந்துட்டுருக்கான் அவன். ஆனால் அவன் கையில் மாட்டக்கூடாது. ஒரு செகண்ட் நின்னாலும் நம்ம மாட்டிப்போம். அதனால் இவன் நம்மளுக்கு முன்னாடியே முடிச்சுதான் போலங்க. டாப் ஸ்கோரில் நான் தான் முன்னாடி இருப்பேன்னு நினச்சேன். பார்த்தா நான் வந்து முடிச்சிட்டேன். பேர் என்னது? லாலிபாப் தானே பேர்? ஆமாம் லாலிபாப். டேய் நீ கப் அடித்து பார்த்தது இல்லையா? நீ என்ன டீம்டா? ஐயோ தெரியவில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில டீமுக்கு மட்டும் தான் கப்பு இல்லை, ஏகப்பட்ட டீம் கப் அடிச்சிச்சு. நான் எதை சொல்கிறது? இவன் நின்னா இவனுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இவன் போலீஸ் ஆகிட்டான். போலீஸ் சிங்கம் சிங்கம் மீன் தோரை சிங்கம். ஓகே 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 கோ கோ கோ. டே அங்கே போய் நிற்காதடா, நான் போகணும்டா. தள்ளி விட்றாங்க நம்மளை. ஓகே நம்மளுக்கு வழி காட்டுறானா இல்லை நம்மளை தள்ளி விட பார்க்குறானா? ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட்டு இங்கே சூப்பர். ஃபேரி பேட்டன் யூஸ் பண்ணக்கூடாது. அவன் யூஸ் பண்ணால் ஏதோ ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டுற போகிறான். அது கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடா. நான் அடித்தா தங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். நோதி தாய் சட்டுன்னு மூடுறா. கொஞ்சம் தாண்டா இருக்கு கேமே. இன்னும் 5 நிமிஷத்தில் கொடுக்கலன்னா என்ன அடித்து பிடிங்கிடுவாங்கடா. அதனால் சட்டுன்னு விளையாடுறா. ஏய் வாண்ணா ஏய் வாண்ணா இடி நம்ம இங்கே நடந்தே போவோம். ஏய் நான் ஆப்ஷனை எப்போயும் மாற்றிட்டேன்டா. ஏன்டா நடந்து போகிறோமே ஆப்ஷன் காட்ட மாட்டேன்ற? ஏய் இது எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. போயிடுச்சு. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் அப்படியே ஓடிடுவோம். ஓகே நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பேட்டன் யூஸ் பண்ணால் தான் போகிற மாதிரி இருக்குது. அங்கே நோட் எடுத்தாச்சு. அங்கே நான் எப்படி முடிக்கணும் நோட் எடுத்துட்டேன். அங்கே நோட் எடுத்துகிட்டு இங்கே விடக்கூடாதுங்க. இங்கே பார்த்தாடணும். ஒரு இடத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். டேய் தன் நண்பா என்னை தூக்கிட்டு கொண்டு போய் உரியாடா.
இவன் விட மாட்டான் போல லாலிபப் தள்ளி விட்டான். லாலிபப்பா இல்லை ஏதோ என்ன பேர் நண்பா என்ன அங்கே அனுப்பிவிட்ட? நான் என் பாட்டு என் வேலையை தானடா பார்த்துட்டு இருந்தேன். கையில் என்னடா அது பெருசாக வீங்கிச்சு. தைலம் போட்டு விட்டுருக்கான். சரி தெரில ஏதோ ஒன்று மூவ் பண்ணுவோம். ஆனால் நம்ம பறந்துட்டோமே. இவன் பண்ணுற நம்மளை சீர் பண்ணுறானா இல்லை கரெக்டாக எண்டு வரும்போது ஹரஸ் பண்ணிடுவானா ஒன்றும் புரியல. நம்மளே போலீஸாக ட்ரை பண்ணுறானா இல்லை நம்ம மட்டும் போலீஸாக நம்ம கீழே உள்ள தலை பார்க்குறானா? தலைவா நீ யூடியூப்பில் வர வேணா பார்த்தனா சரியா? ஓகே அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிரு. ஓகே ஓய்யா நம்ம இப்படி தாண்டியாச்சு இந்த இடத்த. இந்த இடத்துல பிடிச்ச பாயிண்ட் என்னென்னா இங்கே ஜம்ப் பண்ணி தாவி போகணும். ஆனால் அப்படி தாவாமலே நான் வந்துட்டேனே. இங்கே கொஞ்சம் டேஞ்சருங்க. ஐயோ ஏன் இது வருமோ? அப்படி கையை பிடிச்சி முடிக்கிட்டேனே. புருக்கு புருக்கு ஹேரி புருக்கு. ஓகே நண்பா நீ தானே அது? ஐயோ நம்ம மேலே அதை அடிச்சிட போகிறோம். நம்ம மேலே அடித்தா நம்ம ஸ்லோ ஆகிடுவோமே ஒரு செகண்டுக்கு. டே தம்பி நான் முடிக்கிறேன்டா. என்ன ட்ரோல் பண்ணுறதுக்கே வராதிங்கடா. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக தரோம் போல் கேமை. ஆனால் நம்ம முடிக்கிறோம். எப்படின்னா நம்ம விசில் போர்டு கேமிங்கிற பேரை மாற்றக்கூடாது. ப்ரைம் ஆல்ஃபா பீட்டான்னு மாத்திரமே தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மாற்றக்கூடாது பேரை. தலைவா நீ இங்கே இருந்தால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க. ஓகே நீ அங்கேருந்து பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன். பல் அவன் வந்து போடாடி. தேங்க்யூ ஃபார் த வே. ஆனால் நான் கீழே விட்டேன் மன்னிச்சிக்கோ. நான் நூப்பாக இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? என் வாழ்க்கையே நூப்புன்னு போகுது. நான் என்ன பண்ணுறது? என்னடா கையில் திருப்பி தைலம் போட்டு விட்டேன். அடப்பாவி எர்ரா தைலம் போட்டு விட்றான் போட்டுக்கிட்டே இருக்கான் தைலத்தை. என்ன பண்ணுறது பாருங்க. தைல மிஷினுமே போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே உஷாராக இருந்துட்டு ஓகே இங்கே ஒரு ஜம்பு போட்டோமா? ஓகே அவன் பாருங்க நான் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் டஃப்பாகிறான் பாருங்க. நீ தாண்டா நண்பன். ஓகே ஓகே ஆஹா என்னடா பண்ணுவேன் இதுக்கும் மேலே ஒருத்தனுக்கு டிப்ரெஷன்னா அது என்னடா? டேய் முடிக்கிற தருணையில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? தள்ளாடுகிறேன் வாழ்க்கேனோவில் தள்ளாடுகிற விஸ்வத் கிஷோர். ஐயோ நியூஸ் பேப்பரில் எப்படியோ பேரும் போட மாட்டானுங்க. சார் ஆனால் நம்ம கேம் முடிப்போம். டேய் பாட பாவி பாய் எவன்டாவன்? அந்த என்ட்ரன்ஸில் ஒருத்தனை பேரை கொடுத்தான்ல அவன் என்னை என்னையா தெரிஞ்சுதான் பண்ணுறியா இல்லை தெரியாதனமாக பண்ணுறியாடா? அந்த குசம்பர் ஓகே அவன் என்ன பண்ணுறான்? டேய் முதல்ல நீ விளையாண்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு டஃப்பாக இருக்குதுன்னு எனக்கு கொடுத்த அந்த சேலஞ்சை முடிக்க கஷ்டமாக இருக்குங்க. ஒரே பொசிங்கிட்டு இருக்கான் இவன். ஒழுங்காக முடிச்சிரு. டே போலீஸ்காரன் என்னை கீழே தள்ளி விட்றாதரா. நீ வரன்ற பெயர்த்து தானே நான் ஓடுறேன். பொறுமையாக ஆட முடியலனால. நீ கூட இருக்கிறது தானே எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது. கொஞ்சம் ஓரம் போனேன். நல்லா வந்தானே நீ கொஞ்சம் ஓரம் போயிட்டான். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ஓரம் போயிட்டான். பரவாயில்ல நம்ம கீழே விழுந்தால் பொசிக்கிறோம். அவன் கீழே விழுந்தால் பொசுங்க மாட்டான். அதனால் எப்படி வேணாலும் ஆடுவான். நம்மளுக்கு கடைசியில் ஒரு ஃப்ரெண்டாவது கிடச்சானே அவனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து பார்ப்போமா? இருங்க அவனுக்கு லாஸ்ட்டாக ரெக்வஸ்ட் கொடுப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் முதல்ல அவனை போய் போலீஸ் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல என்ன தள்ளி விட்ட ஷிட் என்ன தள்ளி விட்றாங்க இவன். என்னடா நீலாம் மோட்டர் வண்டியில் போகிற? எனக்கு போகணுன்னா நான் முட்டிக்கணும்டா. என்னை முட்டிக்க விட்றா. மோட்டர் வண்டியில் போகிறோம் லாவால். நம்மளை போக முடியலையே. நம்மளால் போகணும். அதனால் நம்ம ஜெயிக்கிறோம் இந்த இடத்த. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாப்போம். அவனை கொஞ்சம் இந்த யூனிஃபார்ம் போட்டு யோசிச்சு பார்ப்போமே. ஐயோ அவன் எப்படி முடிச்சிருப்பான்? நமக்கு முன்னாடி முடிச்சிருக்கானா? அவன் டைம் பாஸுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்மளால் இப்படி டைம் பாஸுக்கு ஓட்ட முடியாது. டிஸ்ட்ராக்ஷன் மாறக்கூடாது. அவ்வளோதான். டிப்ரெஷனில் டிஸ்ட்ராக்ஷன் மாறக்கூடாது. ஓகே டிஸ்ட்ராக்ஷன் அதான் தலை சுத்துதுடா. சட்டுன்னு முடிச்சு தரடா. ஷிட் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம தான் விளையாடணும் போல். நம்மளுக்கு இங்கே ஒரு உண்மையான ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது அவன் வந்து போய் ஃப்ரெண்ட். அதாவது கீழே விழுந்துருவான். இவன் கீழே விழ மாட்டான். அவன் என்ன இவன்கிட்ட ஃபேரி பேட்டன் இல்லை. ஃபேரி பேட்டனுக்கான இடம் ஒன்று. அங்கே கீழே விழுந்துருவானோ?
எனக்கு தெரில உண்டா அவனுக்கு தான் டேமேஜ், நம்மளுக்கு என்ன? ஓகே ஏறு. ஓகே அவன் அங்கே உச்சிக்கு போயிட்டானா? இங்கே பாருங்க, இங்கே ஈஃபில் டவர் மாதிரி ஏதோ ஒன்று ஏற கஷ்டமாக இருக்குது. அவன் எக்ஸ்பர்ட் போலங்க, மொதல் அட்டம்ல இவ்வளோ தூரம் வந்துட்டானே அவன். ட்ரைனிங் ஆகிட்டு தானே அந்த உண்மையாக சொல்லி, நான் ட்ரைனிங் இல்லாமல் வந்து இவ்வளோ முக்கிட்டு இருக்கேன், நீ ட்ரைனிங் ஆகிட்டு உஷாராக வந்துட்டியே, உன்னை பார்த்து இந்த ரோல் மாடலை முடிக்கலான்னு பார்க்குறான். நான் அதாவது நான் அவசரப்படக்கூடாது அந்த இடத்துல, அதுதான் நான் பார்க்குறேன். ஏன் அவங்க சுடுறாங்க, அவனை பிடிச்சி சுடுறாங்க. அவன் கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் பிடிச்சி சுற்றி கீழே தள்ளி விட்டான். இவங்கிட்ட கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும் கைஸ். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். டிப்ரெஷனாக இருக்கு. என்ன பண்ணுறது? பர்கர்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன். நான் முடிக்கணும்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஆளுக்கு மாற்றி ஒருத்தனா துப்பாக்கி வச்சு அடிக்கிறான், ஒருத்தன் என்னன்னா எதை வச்சு அடிக்கிறான். இருறா, நான் முடிச்சுக்கிறேன்டா கேம், அதுக்கப்புறம் நீ எதை வச்சு விடலாம் அட்ரா, நான் வாங்கிப்பேன்டா. முதல்ல கேமை மட்டும் நான் முடிச்சிடுறேன். இவன் இருக்கிறது தாங்க டென்ஷன் ஆகுது. இவனை பிடிச்சி அடிச்சிடலாமா? அடிச்சா இவன் துரோகம் பண்ணிடுவானே. துரோகம் முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன்டா உன்னை. ஓத்தி வெறுப்பு. அவன் முடிச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ணி கூட வைக்க முடியுங்க, ஃபஸ்ட்லேருந்து வர வைக்க முடியும். ஆனால் அவன் பண்ண மாட்டேன்றான். நம்மளை வச்சு விளையாடுறான்னு நினைக்கிறான் அவன். அது மட்டும் உறுதி, நம்மளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் அவன். அவனால் நினச்சி இப்போ எங்கே வேணால் அவனால் போக முடியும். திருப்பி அவன் இருந்த இடத்துக்கு கூட அவனால் போக முடியும். இல்லைனா அவன் ஃபஸ்ட்லேருந்து வந்த இடத்துக்கு கூட அவனாலே போக முடியும். அது அடுத்த செகண்ட் இங்கே கூட அவனால் வர முடியும். அதனால் அவனை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அவன் ஸ்பீடாக விளையாடவும் கூடாது. ஒரு ஸ்டெப்புக்கு 1 மணி நேரம் எடுத்தால் கூட பரவாயில்ல, ஆனால் முடிக்கணும். நம்ம சட்டு விளையாடுறதுனாலேயே நம்மளுக்கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு முடிக்க மாட்டேன்றோம். வீடியோன்னு சாவுறேன். ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் கிடைக்க மாட்டேன். எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். ஒரு வீடியோ பார்க்க முடியல, 1 வாரம் டைமு, ஃபுல்லாக எக்ஸாம், ஃபுல்லாக இது மோட முடியல, யூடியூப்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஆனால் இவங்க சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ணணும். என் கஷ்டமும் 1000 இருக்குது. நான் அதையும் தாண்டி வந்து வீடியோ போடுறேன்னா உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணல கைஸ். இதுதான் கைஸ் நான் கேட்குறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அது நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஒரு வேலை கைஸ், அதை மட்டும் பண்ணிடுங்களேன். பார்த்தீங்களா, 1000 குழப்பல்கள் இருக்குது. அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது நம்ம கையில். நம்ம கஷ்டமாவது படணும். எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்ல. நம்ம அவசரப்பட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸான லெவலில், அதான் அந்த லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பொறுமையாக முடிப்போம். அதுக்கும் மேலே இன்னும் அடுக்கடுக்காக லெவல் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் அது முடிக்கிறது ஒரு டிப்ரெஷன் கேட்டால் ஆமாம். நீங்கள் விளாண்டு பார்க்கும்போது நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா வீடியோ லென்த் அதிகமாகும், எடிட்டிங் அதிகமாகும், அந்த வீடியோ எடிட் ஆகாமல் போகும், இல்லைனா அந்த வீடியோ சதி வரும். அதனால நம்ம அந்த வாரத்துக்கு வீடியோ போட முடியாமல் போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. கஷ்டங்கள் நிறைய இருக்குது. நம்ம அந்த கஷ்டங்கள்லேயே அப்படி பேசி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நீ சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தேன்னா லாவா மோடில் நான் முடிச்சிட்டேன். நான் சொல்ல வேண்டியதை நீ பண்ணுற கமெண்ட்டில் விசில் போடு பயலுகடா இல்லை விஸ்வத் பயலுகடா அப்படி நீ கமெண்ட் பண்ணுற. இப்போ பாரு, நான் நீ கமெண்ட் பண்ணுறியா இல்லையா, நீ கமெண்ட் பண்ணுற. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கமாண்டர் ஆகிட்டேன். எங்கடா அவன் நம்மளே வெறுப்பத்தினால அவன் எங்கே அவன் அடித்து தொங்க விடாமல் விடக்கூடாது. இவன் தானே அவன். ஆமாம், இவன் தாங்க லாலிபாப். நம்ம இந்த சைடு ஆடிட்டு இருக்கோமா? ஓகே, நம்ம எப்படி லாவா முடிவு முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பேரி பெர்சன்ட், அதாவது ஹோல் பேரி பெர்சன்ட்டையும் நம்ம மாஸ்டர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மறந்து இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் விசில் போடு கேமிங். பாய் 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 பாய். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம்.